ரப்புங்கிற பெயருக்கு மொழி ரீதியா அரபி மொழியில என்ன அர்த்தம்? ரப்ப யருப்பு என்று சொன்னா ஒன்றை படிப்படியா வளர்த்து எடுப்பதுன்னு அர்த்தம். வளர்த்து முழுமை நிலைக்கு கொண்டு வருவதுன்னு அர்த்தம். தர்பியான்னு சொல்றாங்க இல்லையா? தர்பியாங்கிறது என்ன? படிப்படியா பக்குவப்படுத்தி வளர்த்து எடுப்பதுன்னு அர்த்தம். ஆகவேதான் ஒருத்தருடைய குறையை நீக்குவதற்கு அவருக்கு தர்பியா செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன? அவரோட குறைய படிப்படியா நீக்கணும். அப்ப அவருக்கு தர்பியாங்கிறது குர்ஆன் மூலமா, சுன்னாவின் மூலமாக, அறிவுரைகள் மூலமா, நசீஹத் மூலமாக அவருக்கு சொல்லப்பட்டு அவருடைய குறைகளை நீக்கி அவரை சரியான முறையில் வளர்த்து எடுக்கணும். இந்த வளர்க்கிறத தான் தர்பியான்னு சொல்லுவாங்க. தர்பியத்துல் அவுலாத், பிள்ளைகளை தர்பியா செய்தல். அப்படின்னு என்ன? அவர்களை பண்படுத்துறது, அவருடைய குறைகளை நீக்கிறது, அவர்களை சரியான முறையில் வளர்க்கிறது. இதை தர்பியத்துல் அவுலாத். அல்லாஹ் தஆலா இந்த வான பூமி அனைத்தையும் நம்மையும் அத்தனை பேரை தர்பியா செய்கிறான், வளர்க்கிறான். அது நம்முடைய உடல் ரீதியான வளர்ச்சியாக இருந்தாலும் சரி. உண்மைதானே? அல்லாஹ் தானே படைச்சான். படைக்கப்பட்ட நேரத்தில் நாமெல்லாம் எப்படி இருந்தோம்? அது தாயின் கர்ப்பப்பையில ஒரு துளி நீரா இருந்து அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நமக்கு உடம்பு கொடுத்து, சதை கொடுத்து, எலும்பு எல்லாம் கொடுத்து ஒரு குழந்தையாக்கி வெளியே கொண்டு வந்தோம். அப்போ நம்ம அதே குழந்தை வடிவத்திலே, குழந்தை நிலையிலேயே அப்படியே வந்து ஒரு கையில ஏந்திர நிலையிலே நாம இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நாம வளர்ந்துட்டோம். அல்லாஹ் நம்மை தர்பியா செய்யறோம். உடலுக்கு நடந்த தர்பியா இது. தீனை கொடுத்து, இஸ்லாமை கொடுத்து அல்லாஹ்வுடைய உள்ளத்தை தர்பியா செய்திருக்கிறான். அதான் ஈமான். ஈமானை கொண்டு, அல்லாஹ் தான் அர் ரப்புன்னு நம்பிக்கை கொள்வதை கொண்டு, அல்லாஹ் தான் அல் இலாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வதை கொண்டு அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஈமான தர்பியா செய்திருக்கிறான். இஸ்லாமை தர்பியா செய்து, அதை ஈமானை கொண்டு, இஸ்லாமை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தர்பியா செய்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா வளர்த்தெடுக்கின்றவன், வளர்த்து முழுமை நிலைக்கு கொண்டு வருவான். ஆகவேதான் இந்த வார்த்தை அர் ரப் என்று சொன்னா அவருடைய வேர்ச்சொல், அரபியில் அவருடைய வேர்ச்சொல் என்னது? ரப்ப யருப்பு அப்படிங்கிற வேர்ச்சொல். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, இதுக்கு அர்த்தம் ஒரு விஷயத்தை படிப்படியா வளர்த்து முழுமை நிலைக்கு கொண்டு வருவதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அரபியில ரப்பஹு வ ரப்பாஹு, அவன்தான் வளர்த்தெடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள்தான் அவனை வளர்த்தார்கள். ரப்பயஹு. இதுல வளர்க்கிறது வழக்கத்திலே சொல்லும் போது ஒருத்தர் அவன் தான் வளர்த்தான் பிள்ளைய அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இந்த ரப்புங்கிற வார்த்தைய வளர்க்கிறதுங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. அரபியில இது மொழி ரீதியா பயன்படுத்துற ஒன்று அப்படின்னு உதாரணங்களையும் சொல்றாங்க. அப்போ கருத்து என்ன? பொதுவா ரப்புங்கிற ஒரு வார்த்தை செயலை செய்கிறவனை வர்ணிக்க சொல்லப்படும். ஒருவர் ஒரு செயலை செய்யறாரு இல்லையா, அந்த செயல் என்ன செயல்? வளர்க்கிற செயல். இந்த வளர்க்கிற செயலை செய்கிறவரைத்தான் ரப்புங்கிற வார்த்தை சொல்லும் பொதுவா. ஆனா நம்ம அர் ரப்புன்னு சொல்லும் போது, அலிஃப்லாமோடு அர் ரப்புன்னு சொல்லும் போது அது அல்லாஹ் மட்டும்தான் குறிக்கும். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு பெயர், மிக அழகான ஒரு பெயர். ஆக இது மொழி ரீதியாக முதலில் நாம் தெரிந்து கொள்ளணும். ரப்புங்கிற வார்த்தை வளர்த்தெடுத்து முழுமை நிலை கொண்டு வருகிற செயலை குறிக்கிறதும் அந்த செய்கிறவரை குறிக்கிறதும் என்று அர்த்தம். இது மொழி ரீதியான அர்த்தம்.